வணக்கம். தமிழகமின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்கிறான் மகளிரே கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்கள் தீர்ப்பை மதிக்கின்றேன் முன்னாள் ஜனாதிபதி ரணில். வெளிநாடு செல்லும் பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. வெளிநாட்டிலிருந்து இலங்கை திரும்பிய பெண் விமான நிலையத்தில் கைது. வெங்காய விலை குறித்து விவசாயிகள் விடுத்துள்ள கோரிக்கை. சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. நாட்டில் இன்று பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. இலங்கையின் வங்கி கட்டமைப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் கும்பல். நாடு முழுவதும் 5 மாநிலங்களில் 22 இடங்களில் என்ஐஏ சோதனை. ஹரியானா சட்டசபை தேர்தல் ஜனநாயகத்தின் புனித திருவிழாவில் வாக்காளர்கள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் பிரதமர் மோடி. ஈரானை எப்படி தாக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு அறிவுரை வழங்கிய ஃபைண்டர். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 2000க்கும் மேற்பட்டோர் பலி. லெபனான் சுகாதார அமைச்சகம் தகவல். இனி வருவன விரிவான செய்திகள். மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்துவது அரசமைப்பின் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த உதவும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் இந்திய வெளிவார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை வந்த இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்கை சந்தித்து பேசியிருந்தார். இந்நிலையில் இது தொடர்பில் இந்திய வெளிவார அமைச்சர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பு. இலங்கையின் ஐக்கியம், ஆழ்புல ஒருமைப்பாடு, இறைமை ஆகியவற்றை பேணுவது, அதேபோல தமிழர்கள் உட்பட அனைத்து சமூகத்தினரும் சமத்துவம், நீதி, கௌரவம், சமாதானம் ஆகியவற்றுக்கான அபிலாசைகளுக்கு இந்தியா ஆதரவு அளிக்கின்றது. அரசமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த நோக்கத்தை அடிப்படையாக மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்துவது உதவும் என குறிப்பிட்டிருந்தார். மாதிவேலில் நாடாளுமன்ற உறுப்பினர் குடியிருப்பில் தங்கியிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவசரமாக புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையினால் நாடாளுமன்ற உறுப்பினர்களை குடியிருப்புகளிலிருந்து வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார். இந்த உத்தரவிற்கு அமைய தற்போது 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிலிருந்து வெளியேறியுள்ளதாக கூறப்படுகின்றது. மாதிவெல நாடாளுமன்ற உறுப்பினர் உத்தியோகபூர்வ வீட்டு தொகுதியில் சுமார் 120 வீடுகள் உள்ளதுடன் எஞ்சிய வீடுகளில் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதிவெல குடியிருப்பு வளாகத்தில் குடியிருப்பை வழங்கப்பட உள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இலங்கையில் இம்முறை மிகவும் அமைதியான முறையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தியுள்ளதோடு இந்த தேர்தலை நாட்டு மக்கள் வழங்கிய தீர்ப்பை மதிக்கின்றேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று இலங்கை வந்த இந்திய வெளிவார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். எனது ஜனாதிபதி பதவி காலத்தில் நாட்டுக்கும் மக்களுக்கும் என்னால் இயன்ற பணிகளை ஆற்றியுள்ளேன். அந்த சந்தர்ப்பத்தில் இந்தியா வழங்கிய முழுமையான ஒத்துழைப்புகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு இந்தியாவுடனான வலுவான உறவை பேணும் என்று நம்புவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோயா, பிரதி தூதுவர் கலாநிதி ஜாத்தியச்சல் பாண்டே, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சிரேஷ்ட ஆலோசகர் ரோவன் விஜயவர்தன உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். துபாயிலிருந்து இலங்கைக்கு வந்த பெண் ஒருவர் கட்டநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 70,50,000 ரூபாய் பெறுமதியான சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வந்த பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயில் வீட்டு பணி பெண்ணான பணிபுரிந்த இந்த பெண் வரகாபுல பிரதேசத்தில் வசிக்கும் 42 வயதுடையவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த பெண் கொண்டு வந்த 4 பயணப்பதிகளில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 47,000 சிகரெட்டுகள் அடங்கிய 235 அட்டை பெட்டிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் கல்வியாண்டிற்கான புலமை பரிசில் பரீட்சையின் முன்கூட்டியே வினாக்கள் பலியான விவகாரம் தொடர்பில் ஆராய கல்வி அமைச்சினால் மற்றொரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சர் கலாநிதி கரணி அமரசூரியவின் ஆலோசனையின் பேரில் கல்வி அமைச்சின் செயலாளர் திலகாஜய சுந்தரவினால் நியமிக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் பரீட்சை திணைக்கள அதிகாரிகள் 2 பேராசிரியர்கள் 2 அடங்கிய குழு ஒன்று இடம்பெற்றுள்ளது. புலமை பரிசில் பரீட்சையின் மதிப்பீட்டை 2 வாரங்களுக்கு இடைநிறுத்துவதற்கு ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க எடுத்த தீர்ப்புக்கு அமைய இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் ஆய்வு அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது.
பரீட்சைக்கு முன்னர் 3 கேள்விகள் மாத்திரமே வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் 8 வினாக்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக அண்மையில் ஜனாதிபதியை சந்தித்த பெற்றோர் குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய கல்வி அமைச்சினால் நியமிக்கப்பட்ட இந்த குழு வெளியான வினாக்களின் எண்ணிக்கை தொடர்பில் விரைவாக ஆராயவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காலநிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதன்படி நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் ஜப்ரகமு மாகாணங்கள் மற்றும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதேவேளை வடக்கு கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமல் சிறிபாலடி சில்வா தலைமையிலான குழு பொதுத் தேர்தலில் சேர்ந்த சின்னத்தில் கீழ் போட்டியிட இணக்கம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் நிமல் சிறிபாலடி சில்வா மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்களிடையே நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமல் சிறிபாலடி சில்வா, மகிந்த அமர வீர, துமிந்த திசாநாயக்க, ஜாமர ஜம்பன் திசாநாயக்க உள்ளிட்ட குழுவினர் சென்ற சின்னத்தின் கீழ் போட்டியிட உள்ளனர். இதற்கிடையே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இன்னொரு தரப்பு எதிர்வித நிபந்தனையுமின்றி எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆதரிக்க உள்ளதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பொதுத் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகளுக்கான திகதி குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் வைத்திய தபால் மா அதிபர் ராஜித ரணசிங் அந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதன் பிரகாரம் எதிர்வரும் 27ஆம் தேதி பொதுத் தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் விநியோக பணிகளை முன்னெடுக்க தபால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. நாடெங்கும் உள்ள 22 மாவட்டங்களில் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அன்றைய தினம் தங்கள் வாக்காளர் அட்டை கிடைக்கப்பெறாதவர்கள் தங்கள் பிரதேச தபால் நிலையங்களுக்கு நேரில் சமூகம் அளித்து தங்களுக்கான வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் விடயங்கள் தொடர்பில் அறிவிப்பதற்கு தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 1955 என்ற இலக்கத்துக்கு அழைத்து பயணிகளுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் விடயங்கள் அறிவிக்குமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி பேருந்துகளில் பயணிக்கும் போது பணம் பெற்று பயணச்சீட்டு வழங்காமை, மீதமுள்ள பணத்தை வழங்காமை மற்றும் சங்கடமான முறையில் கதைக்கும் பட்சத்தில் குறைத்த இலக்கத்துக்கு அழைத்து அறிவிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் பொதுமக்களுக்கு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. தற்காப்புக்காக குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து துப்பாக்கிகள் மற்றும் வெடிப்பொருட்களை திரும்பப் பெற அந்த அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இதன்படி நவம்பர் 7ஆம் தேதிக்கு முன்னர் துப்பாக்கிகள் மற்றும் வெடிப்பொருட்கள் மேல ஒப்படைக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் மறு ஆய்வு மற்றும் தேவையான தீர்மானத்தின் பின்னர் அந்த நபர்களுக்கு துப்பாக்கிகள் திரும்ப வழங்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக மன்னார் மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்சன் நிர்மலநாதன் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்சி சார்பின் முன்னாள் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் பத்திநாதன், மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் சட்டத்தரணி செல்வராஜா டினேசன் ஆகியோர் வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நேற்றைய தினம் மன்னாருக்கு வருகை தந்து வேட்பாளர் தொடர்பான இறுதி நிலைப்பாட்டை வெளியிட்டதாக கூறப்படுகின்றது. இனி வருவது இந்திய செய்திகள். யமன் மற்றும் காஷ்மீரில் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயற்சிக்கிறார்கள் என்பது பற்றி ரகசிய தகவல் போலீசாருக்கு கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீசார் இணைந்து குப்வாரா மாவட்டத்தில் குகல்தார் பகுதியில் கூட்டமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதில் சந்தேகத்துக்குரிய வகையில் சிலரின் செயற்பாடுகள் இருப்பது தெரியவந்ததும் பாதுகாப்பு படையினர் உடனடியாக பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து படையினருக்கும் பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கும் இடையே கடுமையான துப்பாக்கி சண்டை நடந்தது. இந்த மோதலில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களை கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தேடுதல் வேட்டை நடந்து வருகின்றது.
நாடு முழுவதும் தேசிய புலனாய்வு முகமை இன்று காலை முதல் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றது. என்ஐஏவுக்கு கிடைத்த உளவு தகவலின் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீர், மராட்டியம், டெல்லி, உத்தரப்பிரதேசம் மற்றும் அசாம் ஆகிய 5 மாநிலங்களில் 22 இடங்களில் இந்த சோதனை நடந்து வருகின்றது. பயங்கரவாத சதி திட்டம் பற்றிய விசாரணையின் முக்கிய முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த சோதனை நடந்து வருகின்றது. இதில் பயங்கரவாத குழுக்களுடன் தொடர்பில் உள்ளவர்கள் என கூறப்படும் முக்கிய நபர்கள், நிறுவனங்களில் இந்த சோதனை நடந்து வருகின்றது. இந்த சோதனையை அடுத்து என்ன சதி திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன அல்லது என்னென்ன தொடர்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பன உள்ளிட்ட விவரங்கள், முக்கிய சான்றுகள் ஆகியவை சேகரிக்கும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். உள்நாட்டு பாதுகாப்பில் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் சூழலில் இந்த சோதனை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. நாட்டில் செயற்பட்டு வரும் முகமது பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்பில் உள்ளவர்கள் பற்றி இந்த சோதனை நடந்து வருகிறது என கூறப்படுகிறது. ஹரியானாவில் முதல் மந்திரி நயாப் சிங் சைனி தலைமையிலான பாஜக ஆட்சி நடந்து வருகின்றது. இந்நிலையில் 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டசபைக்கான தேர்தல் ஒரே கட்டத்தில் இன்று நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதன்படி இன்று காலை 7 மணியளவில் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. ஹரியானா முழுவதும் 20,629 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 2 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இன்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடக்கின்றது. 90 தொகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஹரியானா சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக நடைபெறும் தேர்தல் இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் என அதிக எண்ணிக்கையிலானவர்கள் வாக்களித்து புதிய வாக்களிப்பு சாதனையை படைக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இனி வருவது உலகச் செய்திகள். இஸ்ரேல் குடியிருப்புகளை இலக்காக கொண்டு 200க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை ஈரானிய அரசு வீசி தாக்குதல் நடத்தியது. எனினும் அவற்றில் பல ஏவுகணைகளை வழியிலே தடுத்து அழித்துவிட்டோம் என இஸ்ரேல் கூறியுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலின் 2வது தளங்களை இலக்காக கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. நிவேதியும் விமான தளம், நெட்ஜரின் ராணுவ தளம் மற்றும் டெல்னா உளவு பிரிவு ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆபரேஷன் பிராமிஸ் 2 என்ற பெயரில் ஈரான் நடத்திய இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு எச்சரித்துள்ளார். ஈரான் பெரும் தவறை செய்துவிட்டது, அதற்கான விலையை அந்நாடு கொடுக்க வேண்டியிருக்கும் என்று குறிப்பிட்டார். எனினும் ஈரான் ஏவுகணை தாக்குதலுக்கு பின்னர் இந்த வெற்றி கடவுளிடமிருந்து கிடைத்தது என்றும் வெற்றியை நெருங்கிவிட்டோம் என்றும் ஈரான் தலைவர் அலி காமினி எக்ஸ் சமூக தொடக்க பதிவில் பகிர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தினார். தேவை ஏற்பட்டால் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என அவர் நேற்று மற்றொரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் தொடர்ந்து பதற்ற நிலை நீடித்து வருகின்றது. ஈரான் தாக்குதல் நடந்து 2 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் பதிலடி கொடுப்பதில் இஸ்ரேல் தயக்கம் காட்டி வருகின்றது. லெபனான் இலக்காக கொண்ட இஸ்ரேல் படை தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதல் பற்றி குறிப்பிட்டுள்ள உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேல் பதிலடி தருவது பற்றி இன்னும் முடிவு செய்யாமல் உள்ளது. அவர்களுடைய இடத்தில் நான் இருந்தேன் என்றால் என்ன? எண்ணெய் வலயங்களை தாக்குவதற்கு பதிலாக வேறு இலக்குகளை குறிவைத்து பற்றி பரிசீலனை செய்திருப்பேன் என்றார். இஸ்ரேல் தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் எல்லா உரிமையும் உள்ளது என்று அதற்கு ஆதரவாக பேசிய பைடன் பொதுமக்கள் உயிரிழப்பை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதன் முக்கியத்துவம் பற்றி எச்சரிக்கையும் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து அவர், நான் கூறிய திட்டத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இருந்து ஆதரவு கிடைத்துள்ளது. எந்த மோதலில் தீர்வு ஏற்பட உலகம் முழுவதும் உள்ள கூட்டணி நாடுகள் இதனை ஒப்புக்கொள்கின்றன. கொடூர தாக்குதலுக்கு எதிராக தன்னை பாதுகாத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு எல்லா உரிமையும் உள்ளது. ஈரானிடமிருந்து மட்டுமல்ல, ஹெஸ்புல்லா மற்றும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களிடமிருந்து கூட என்று அவர் கூறியிருந்தார். மத்திய கிழக்கு பகுதியில் முழு அளவிலான போர் ஏற்பட்டால் தடுப்பது பற்றிய ஆலோசனை முயற்சிகளை பற்றி பைடன் குறிப்பிடும் போது, நாங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். இதில் முதல் கட்ட கவனம் செலுத்தப்பட்டு உள்ளது. லெபனானில் உள்ள பிரான்ஸ் அதிகாரிகள் வழியே பதற்றம் ஏற்படாமல் அதனை தணிக்கும் வகையிலான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் ஹெஸ்புல்லா மற்றும் கவுதி கிளர்ச்சியாளர்கள் உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளை எதிர்கொள்ளும் போது சிறந்த தடுப்பு நடவடிக்கையை தீர்மானிப்பது என்பது சற்று கடினம் வாய்ந்தது என்றும் குறிப்பிட்டிருந்தார். எனினும் 4 நாட்களில் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் 250 பேரை ஒழித்துவிட்டோம் என்றும் 2000க்கும் பயங்கரவாத இலக்குகள் அளிக்கப்பட்டு விட்டன என்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது.
லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 127 குழந்தைகள் மற்றும் 261 பெண்கள் உட்பட 2000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக லெபனானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் இதுவரை பெய்ரூட்டில் மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. லெபனான் மீதான தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் நாட்டின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் சகோதரிகளான அலீமா கான் மற்றும் உஸ்மா கான் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கட்சி தொண்டர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது பற்றி அவருடைய பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் கட்சி வெளியிட்டுள்ள செய்தியில், அமைதியான போராட்டம் நடத்துவதற்கான உரிமையை மேற்கொண்ட போது எந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பாசிச மற்றும் போலியான அரசு. குடிமக்களுக்கான அடிப்படை உரிமைகள் அவர்களிடமிருந்து முற்றிலும் பறிக்கப்பட்டு விட்டன என மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் இனிதே தமிழகம் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.